அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே, அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே, தனிப்பெரும் கருணை என்று அடுப்பாம்பே. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஊசித்துளை கூடத்தில் ஆடு பாம்பே, ஊசித்துளை கூடத்தில் ஆடு பாம்பே, ஊசித்துளை கூடத்தில் பாம்பை அடைப்போம், ஊசித்துளை கூடத்தில் பாம்பை அடைப்போம், உலகமெல்லாம் சுற்றியே உலாவி வருவோம், உலகமெல்லாம் சுற்றியே உலாவி வருவோம், மாசுள்ள பிறவியை மறந்திருப்போம், மாசுள்ள பிறவியை மறந்திருப்போம். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, மனவொத்த வெளியிலே விட்டு ஆட்டுவோம், மனவொத்த வெளியிலே விட்டு ஆட்டுவோம், மாசு புலன்களை இறை கொடுப்போம், மாசு புலன்களை இறை கொடுப்போம், மனமற்ற உச்சியில் ஏறியாடுவோம், மனமற்ற உச்சியில் ஏறியாடுவோம், பேசும் எழுத்தையும் விழுங்கி விடுவோம், பேசும் எழுத்தையும் விழுங்கி விடுவோம், பிறப்பில்லை பிறப்பில்லை என்று ஆடுவோம், பிறப்பில்லை பிறப்பில்லை என்று ஆடுவோம். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. இப்படி இந்த குண்டலி பாம்பை எப்படி ஆட்ட வேண்டும்? ஊசி துளை குடத்தில் அப்படின்றார். ஊசியினுடைய நுனியினுடைய அளவு எவ்வளோ இருக்குமோ, அணு அளவு, அந்த துளை உள்ள குடத்தில் பாம்பை அடைப்போம் அப்படின்றார். பாம்பை அடைத்து விட்டு உலகமெல்லாம் சுற்றியே உலாவி வருவோம் அப்படின்றார். இந்த பாம்பானதை உச்சிக்கும் கீழே உண்ணாக்கு மேலே ஏற்றி அங்கே அடைத்து விட்டால் உலகமெல்லாம் சுற்றி வருவோம் அப்படின்றார். மாசு புலன் பிறவியை மறந்திருப்போம், இந்த புலன்கள்லாம் மறந்துடும், இந்த பிறவி நம்ம விட்டு ஓடிவிடும் சொல்றார். மனவொத்த வெளியில் விட்டு ஆட்டுவோம், மனவொத்த வெளின்னா மேலே வெளி, அந்த வெளியில விட்டு ஆட்டுவோம் அப்படின்றார். அப்புறம் மாசு புலன்களை இறை கொடுப்போம். இந்த புலன்கள் இருக்குல்ல, சும்மா இருக்காது, எங்கே பார்த்தாலும் இழுத்துட்டே போகும், நாம் எங்கே இருப்போம் அது உலகமெல்லாம் இழுத்துட்டு போகும், அந்த புலன்களை இறை கொடுப்போம் அப்படின்றார். மனம் அற்ற உச்சியிலே ஏறி ஆடுவோம், மனம் அற்ற உச்சி என்றது இந்த இடம், மனம் அற்ற உச்சியிலே ஏறி ஆடுவோம் அப்படின்றார். இதை பாம்பாட்டி சித்தர் தான் சொல்றார். பேசும் எழுத்தையும் விழுங்கி விடுவோம். இந்த பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பேசணும், அதை விழுங்கணும், உள்ளுக்குள்ளே நாம் பேசுவது தான் உண்மையான மந்திரம். அதனால் அதை பேசும் எழுத்தையும் விழுங்கி விடுவோம். பிறப்பில்லை பிறப்பில்லை என்று ஆடுவோம்பே, இதெல்லாம் நம்ம அடைஞ்சு விட்டால் பிறப்பில்லை 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 என்று ஆடு பாம்பே அப்படின்றார். இது அழகடி சித்தர் இந்த பாம்புன்னா குண்டலி பாம்பு தான், அது ஒரு ஜான் பாம்பை தான் யார் சொல்கிறார். அது மூலாதாரத்துலேருந்து மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டோன்னு சொன்னேன். இந்த ஊசி துளை குடத்தில் அடைச்சிட்டா நமக்கு அகப்படும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மனம் என்னும் மாடு, மனம் என்னும் மாடு தாண்டவ கோனே, மனம் என்னும் மாடு
தாண்டவ கோணே, முத்தி வாய்த்ததென்று தாண்டவ கோணே, முத்தி வாய்த்ததென்று தாண்டவ கோணே, என்னுள்ளே அடங்கிய தாண்டவ கோணே, என்னுள்ளே அடங்கிய தாண்டவ கோணே அப்படின்றார். அப்ப மனம் என்னும் மாடு, இந்த மாடு அடங்கினால் முத்தி வாய்த்ததென்று தாண்டவ கோணி என்றார். இந்த மாடு 5 மாடுகளாக இருக்குது, 5 பக்கம் இழுத்துட்டு போகுது. இந்த மாட்டை மேய்ப்பதற்கு ஆள் இல்லை, இதை இழுத்து கட்டுவதற்கு ஆள் இல்லை அப்படின்றார். என்னுள்ளே அடங்கிய, என்னுள்ளே அடங்கிய தாண்டவ கோணே, என்னுள்ளே அடங்கிய தாண்டவ கோணே அப்படின்றார். என்னுள்ள அடங்கிட்டேன்றார். இந்த மாட்டை உள்ள அடக்கிட்டேன், இந்த மனமெனும் மாட்டை அடித்தேன். மனம் அடங்கிட்டே எல்லாமே மனசுக்கு பக்கத்துலேயே தான் காற்று இருக்குது, உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனமெனும் மாடு ஐப்புலன் வழியாக, இந்த மனமெனும் மாடு ஐப்புலன் 5 புலன்கள் வழியாக இஷ்டப்படி திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 புலன்கள் வழியாக அது இஷ்டப்படி தெரிஞ்சுன்னு இருக்குதான். மெய், வாய், கண், மூக்கு, காது, இதன் வழியாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். இது அடங்கினால் இறைவனோடு கலந்து விடலாம். இந்த மாட்டை அடக்கிட்டா, இந்த 5 புலன்களையும் அடக்கிட்டா இறைவனோடு கலந்து விடலாம் அப்படின்றார். அமிர்தம் பொழியும், அமிர்தம் இந்த 5 புலன்கள் அடங்கினா அமிர்தம் பொழியுமா, உள்நாக்கு வழியா அமிர்தம் பொழியும். அதை உண்டவர் வள்ளல் பெருமான் அப்படின்றார். அதை உண்டவர் வள்ளல் பெருமான். அமிர்தம் இந்த அருள் அமுதம் நான் அருந்த நந்தா மணிவிளக்கே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே கதவு திறனோர். அதுபோல் இந்த அருள் அமுதன் கொடுத்தாங்களாம் வள்ளல் பெருமானுக்கு. அதான் இங்கே பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். இதை வள்ளல் பெருமான் போன்றவர்கள் இந்த அமுதத்தை அருந்தினார்கள், அதனால்தான் அவர்கள் நித்திய தேகம் பெற்றார். இந்த அமுதத்தை சாப்பிட்டதுனால அவர் நித்திய தேகம் பெற்றார். மனதை அடக்கினால் பிறப்பில்லை, மனம் அடங்கினால் பிறப்பில்லை அப்படின்றார். ஒருவனே 7 படைத்தான், ஒருவனே 7 உலகும் எழும் அளித்தான், ஒருவனே உலகு 7ஐயும் துடைத்தான், ஒருவனே உடலோடு உயிரும் தானே அப்படின்றார். ஒருவன் உலகு 7 படைத்தானான், 7 உலகையும் படைத்தவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றார். அந்த ஒருவனே உலகு 7 அழித்தான், 7 உலகத்தையும் அவதான் கொடுத்தான். அந்த ஒருவனே உலகம் 7 துடைத்தான், கிளீன் பண்ணிட்டான், சுத்தம் பண்ணிட்டான், துடைச்சிட்டான். அந்த ஒருவனே உலகோடு உயிரோடும் தானே, அந்த ஒருவன் தான் உயிரோடு இருக்கிறான், நம்ம உயிருள்ள கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சிவன் ஒருவனே 7 உலகையும் படைத்தான் அப்படின்னு சொல்றார். சிவன் ஒருவனே 7 உலகையும் படைத்தான், காத்தான், அழித்தான். காத்தல், அழித்தல், படைத்தல் எல்லாமே சிவன் ஒரு ஆள் தான். சிவன் தான் இந்த 3 பொருளாக வருகிறான். அப்போ காத்தல், படைத்தல், அழித்தல் எல்லாமே சிவன் தான். 7 உலகை படைத்தவனும் சிவன் தான் அப்படின்னு சொல்றார். 7 உலகம் என்பது பிரம்ம உலகம், விஷ்ணு உலகம், யம உலகம், சக்தி உலகம், சிவ உலகம், பூலோகம், பூலோகம்னா பூமி, பூ உலகம், துரிய உலகம். ஒரு உலகம் எங்க இருக்குது? துரியத்தில் இருக்குது. இது உலகமா? துரியம். அதான் பெருமான் சொல்ல, துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என அப்படின்னு. துரிய உலகம். 7 உலகமும் நம் உயிருள்ளே இருக்கிறது. இந்த 7 உலகமும் உயிருள்ளே இருக்குதான். என்னென்ன உலகம் சொன்னா அத்தனை உலகமும் இந்த உயிருள்ள அடக்கமா, உயிருள்ளே அடங்குகிறது. சிவன் ஒருவனே எல்லா உயிரிலும்
உயிராக இருக்கின்றான். அந்த சிவன்தான் எல்லா உயிரிடத்திலும் உயிராக இருக்கிறான். இந்த 7 உலகமும் இந்த உயிருக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்றார். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. மேய்ப்பாரும் இல்லை வெளியில் திரிகிறது. மேய்ப்பாரும் இல்லை வெளியில் திரிகிறது. மேய்ப்பார் இருந்தால் வெற்றியும் அடையலாம். அதை மேய்க்கிறவங்க இருந்தால் வெற்றி அடையலாம். அதை மேய்க்காததுனால வெளியில திரியுது அப்படின்னு சொல்றாரு. பார்ப்பான் என்பது பசு 5. இத பார்ப்பார் இருந்து அதை மேய்த்து அடக்கிவிட்டால், அந்த பசுவை மேய்ச்சி ஆகாரம் கொடுத்து அடக்கிவிட்டால் வெற்றி அடையலாம். பார்ப்பான் பசு 5ம் இத அடக்கிறாரு, மேய்க்கிறாரு. அவருக்கு இந்த பசு 5ம் பாலா சொரியுமே அப்படின்றார். இந்த பசு அந்த 5மே ஒன்னா கூடி அமிர்தத்தை உண்டாக்குமா, பாலா சொரியுமே. பார்ப்பான் என்பது மனம் என்னும் வேலைக்காரனிடம் 5 பசுகள் உள்ளன. மனம் என்னும் வேலைக்காரனிடம் 5 பசுகள் உள்ளன. அந்த பசுக்கள் என்னவென்றால் உணர்தல், சுவைத்தல், பார்த்தல், கேட்டல், நுகர்தல். இந்த 5 பசுக்களையும் தனித்தனியே விடாமல் பிடித்து கட்டினால் நானாமிர்தம் பாலை பொழியும். இந்த நானாமிர்தம் பாலை பொழியுமா, நானாமிர்தமான பாலை பொழியுமா, அது நானாமிர்தமான பாலை பொழியும். தவத்தின் மூலம் இது கட்டுப்படும். இந்த மேய்க்கிறதுனா என்னங்கன்னு கேட்பீங்க. மேய்க்கிறது எப்படி, அது எப்படி மேய்ச்சி அடக்கிறது அப்படின்னு, அதுதான் கீழே சொல்றாரு. இதை தவத்தின் மூலம் தான் மேய்க்க முடியும், தவத்தின் மூலம்தான் இது கட்டுப்படும் அப்படின்னு சொல்றார். சிவனை நன்றாக நினைத்தால், சிவனை நன்றாக நினைக்கணுமா, ஏனோ தானோ நினைக்கக்கூடாது. சிவனை நன்றாக நினைத்தால் காலனை வென்று விடலாம். காலன் என்றால் எவனை வென்று விடலாம் அப்படின்ற 8-2 என்பன ஈலூரும் படியென அட்டன் என்று அருளிய அற்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். என் வரிசையில் 8 ஐ குறிக்கும். 8 ஐயை குறிக்கும். 8 என்பது ஆ. 8 எழுத்து வடிவத்தில் ஆ, அது உயிரை குறிக்கும். 8 என்பது சூரியனை குறிக்கும். 8 என்பது வேதாந்தத்தை குறிக்கும். 8 என்பது சிற்சபையை குறிக்கும். 8 என்பது சிவனை குறிக்கும். 8 என்பது ஆகாயத்தை குறிக்கும். 8 என்பது சூரியகலையாகிய 12. 2 என்பது எண்ணு 2 குறிக்கும். 2 என்பது தமிழ் எழுத்து ஊ. 2க்கு தமிழ் எழுத்து ஊ. 2 என்பது சந்திரன். 2 என்பது சித்தாந்தம். 2 என்பது பொற்சபை. இது நல்லா பாருங்க. சிற்சபை என்பது சிற்சபை 8ல் வருது. 8ல் சிற்சபை, 8ல் வேதாந்தம். அப்ப 2ல் சித்தாந்தம், 2ல் பொற்சபை. 2 என்பது சக்தி 2. 2 என்பது மண் பூமி. 2 என்பது சந்திரகலை 16. அப்ப சூரியகலை 12, சந்திரகலை 16, ஆக மொத்தம் 28 கலைகள். 8 தான் உடலில் சூரியனும் சந்திரனும். இந்த 8 தான் உடலில் சூரியனும் சந்திரனும். இவர்களை தெரிந்து கொள்ளாமல் வெற்றி பெற முடியாது. சூரியகளையும் சந்திரகளையும் தெரிந்து கொள்ளாவிட்டால் நாம் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்றார். 8 2 சேர்த்த 10. 10 என்பது 1. 10 என்பது யா என்பது அகாரம். யா என்பது எண் 10. 10 என்பது ஒன்றான இறைவன். 10 என்பது
ஒன்றான இறைவன். இறைவன் திருவடியை குறிக்கும். 10 என்பது இறைவனுடைய திருவடியை குறிக்கும். 8 2 10 இறைவனின் ஜோதி ரூபம். 8 2 10 இறைவனின் ஜோதி ரூபம். ஜோதி ரூபத்துக்கு 10ன்னு பேரு. அதான் இதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் இருக்குது. இது 4 விளக்கம் வருது ஒவ்வொரு இதுக்கும். சூரியகலை 12ஐயும் சந்திரகலை 16ம் 28. இதில் வருவது 10. 10 என்பது பற்றற்ற இறைவனை பற்றுவது. 10 என்பது பற்றற்ற இறைவனை பற்றுவது. 1873 வள்ளல் பெருமான் தர்மசாலைக்குடியில் அமர்ந்திருக்கிறார். சென்னையிலிருந்து அவரது இனிய நண்பர்னா ரொம்ப அதிகமான எந்த நேரமும் இனப்பிரியாது இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் இனிய நண்பர்கள். சென்னையிலேருந்து அந்த நண்பர் வரார். பல காலம் கழித்து வரார். வள்ளல் பெருமான் வந்த பிறகு 20-25 வருஷம் 20 வருஷம் கழித்து அவர் வரார். பல காலம் கழித்து பெருமானை பார்க்க வந்தார். வள்ளல் பெருமான் 1870 இருந்தே 1870 தன் முகத்தை பிறரிடம் நேரடியாக காண்பிப்பதில்லை. தன் முகத்தை நேரடியாக பிறரிடம் காண்பிப்பதில்லை. 70 காண்பிப்பதில்லை. தலையில் வெண்துணியால் மூடியிருப்பார். ஆரம்ப காலத்தில் கண்ணை மூடலை, தலையை மட்டும்தான் மூடியிருந்தார். 1870 கண்ணையும் மூடிவிட்டார். கண்ணு எப்படி இப்படிதான் இருக்கும். நட்ட பார்வையாக தான் செல்வாராம். எல்லாருமே கேட்பாங்க, என்ன பெருமான் மாதிரி இருக்காருன்னு. அவர் கேட்க முடியாது. சரி, அவருக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. அப்போ 1870 அவருக்கு ஒளி தேகத்தை அடைந்தார். அதனால் வெண்துணியால் தலையை மூடி இருப்பார். நட்டப்பார்வை மெல்லிய குரல். அவரை பார்க்க வந்த நண்பன் தீனதயாளன். வாப்பா தீனதயாளா அப்படி என்று அழைத்தார். இனிய நண்பர். இவரும் இனிமையாக கூப்பிட்றார், வாப்பா தீனதயாளா அப்படின்னு கூப்பிட்றார். அவர் என்ன ரொம்ப கூட பழகினவராச்சு. அவர் தீனதயாளனுக்கு வயது 60, வள்ளல் பெருமானுக்கு அப்பொழுது 48. 2 பேரும் நண்பர்கள். வாடா போடான்னு பேசிக்குவோங்க. டேய் என்னடா, நான் அவளாக பார்க்க வந்துள்ளேன், முகம் கொடுத்து பேசவில்லையே என்று கேட்டார் தீனதயாளன். இவ்வளோ நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன், முகத்தை கொடுத்து பேசாமல் நீ மாட்டில் நட்டப்படியாக துணி போட்டு மூடின்னு இருக்கிற, என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. பெரிய ஆளாக தான் ஆகிட்டார். இறைவனோட ஒன்றாக கலந்துட்டார். ஒளி தேகத்தை பெற்றுவிட்டார். மறைவதற்கான அனைத்து வசதியும் வந்துவிட்டது. ரெடியாக இருக்கார், எப்போ வேணாலும் மறையலாம். அது கூட இருக்கிற நண்பனுக்கு தெரியாது. ஏன்னா குளத்தில் இருக்கிற தாமரையில் இருக்கிற தேன் கூட இருக்கிற தவளைக்கு தெரியாது, அது கூடவே இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய தேனீக்கள் எடுத்து செல்லும். அதுபோல் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படியுமே அவங்களுடைய அருமை தெரியாது. அப்போ பேசுகிறார், முகம் கொடுத்து பேசவில்லையே என்று தீனதயாளன் மிகவும் வருத்தப்பட்டார். நண்பா, பழக்கman சொல்கிறார், நண்பா இப்பொழுது நான் யாரையும் நேரடியாக பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாது, பார்த்தால் அது நல்லதல்ல. அதனால் நான் இப்பொழுது யாரையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னாராம். பார்க்க முடியாது என்று சொன்ன உடனே, டேய் பெரிய ஆள் ஆகிட்டாடாதே, இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிறேன், துணியை போட்டு மூடி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அன்பால் அவர் என்ன செய்கிறாரு, என்னடா அப்பேற்பட்ட பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி
அந்த துணியை துணி இப்படி மூடி இருந்தார் அவர் வள்ளல் பெருமான். இப்படி மூடி பெருமான் துணியால் மூடிக்கொண்டு இப்படி இதே போல பார்வை வெளிப்படாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்த தீனதயாளன், என்னடா இது, நான் ஒரு நண்பன், நாம் எப்படி இருந்தோம், திருவெற்றியூரில் எப்படி விளையாடிட்டு இருந்தோம், எவ்வளோ நாள் நம்ம இனப்பிரியாமல் இருந்தோம், இவ்வளோ துணி போட்டு முடிட்டு என்னை பார்க்காமல் நீ பேசுகிறாயே, என்னடா இது நண்பா, என்னை மறந்து விட்டாயா அப்படின்னு தீனதயாளன் அன்பால எட்ரா துணி அப்படின்னு சொல்லி துணி அப்படி எடுத்துட்டார். துணி எடுத்த உடனே தீனதயாளன் நேரடியாக பார்த்தார் வள்ளல் பெருமான். பளிச்சென்று ஒரு ஒளி வந்தது, மின்னல், ஒரு மின்னல் இல்லையா, 1000 மின்னல் போல ஒரு ஒளி வந்துதான். 2 கண்களும் பார்வை இழந்து விட்டதாம். மின்னல் பட்டாலே சில எவ்வளோ பேருக்கு பார்வை போயிடும், மின்னலை நேரடியாக பார்த்தாங்கன்னா பார்வை போயிடும். அதுபோல் இந்த ஒளி வந்ததும் தீனதயாளன் 2 கண்களுடைய பார்வையும் போய்விட்டது. பெருமான் கண்ணீர் விட்டு அழுதார். தீனதயாளா, இவ்வளவு நாள் கழித்து உன்னுடைய 2 கண்களையும் இழந்து விட்டாயே, நான் என்ன பாவம் செய்தேனோ, நான் உபகாரம் செய்ய வேண்டுதான் இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் முடிவான வேலையில் உன் கண்ணை இழந்ததை கண்டு நான் கண் கலங்குகிறேன். நண்பா, சொன்னதை கேட்கவில்லையே, சொன்னால் புரிந்து கொள்ளாமல் செய்து விட்டாயே என்று கேட்கும்போது தீனதயாளன் கண்ணீர் விட்டு அழுகிறார். நண்பா, நீ சொன்னது சரிதான், நாம் இளமையில பழகியது போல் நான் உன்னிடம் பேசிவிட்டேன். வாடா போடா என்று பேசுவதற்கு அருகதை இல்லாதவன் நான். இப்பேற்பட்ட பேரொழியை நீ பெற்றிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாது. நான் பல காலம் உன்னை விட்டு விலகியதால் உன்னுடைய நிலை எனக்கு தெரியவில்லை என்று தீனதயாளன் மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார். அது மட்டும் இல்லை, எப்பா, உன்னை பார்க்க கண்ணு எழுந்து விட்டேனே, நான் எப்படி சென்னைக்கு செல்வது அப்படின்னு மனம் வருந்துகிறார். உடனே வள்ளல் பெருமான் சுந்தரம் பிள்ளையை கூப்பிட்டு, சுந்தரம் பிள்ளை, தர்மசாலைக்கும் பக்கத்துள்ள கிணத்துல கொஞ்சம் நீரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவர் நீரை எடுத்துட்டு வந்தார். அந்த நீரில் திருநீரை போட்டார். திருநீரை போட்டு கலக்கி அதில் சிவ 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 சிவாய நம, சிவ 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 சிவாய நம அப்படின்னு சொல்லி அதில் உபதேசம் பண்ணார். இந்த மந்திரத்தை உருவேற்றினார். அதில் இப்போ இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் ஏகம் வளர்த்தி உருவேற்றுறாங்கல்ல, அந்த உருவெல்லாம் வேறு. வள்ளல் பெருமான் ஒரு 10 முறை சொன்னாலும் அது பவர் அதிகமாகிடும். இவங்க பவர் வேறு. இவங்க தவநிலையில் முடிந்த முடிவானவர்கள், தேவருக்கும் மேற்பட்டவர். தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயலனை கழித்தனை அப்படின்றார். தேவர்கள்லாம் அடையாதுன்னு அடைந்தேன்றார். அப்போ தேவருக்கும் மேற்பட்ட அமைப்பை எனக்கு இறைவன் கொடுத்தான். தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்களித்தனை போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் என் ஆற்றலில் ஓங்கி அற்பெருஞ்சோதினார். அப்போ சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி அந்த நீரிலே தன்னுடைய கையை வைத்து உபதேசம் செய்கிறார். சுந்தரம் பிறகு அந்த நீரை எடுத்து, தீனதயாளா, உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த நீரை நான் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுந்தரம் பிள்ளையை அழைத்து, அதன் பிறகு வள்ளல் பெருமான் அந்த துணியை எடுத்து மீண்டும் மூடிவிட்டார். துணியை எடுத்து இப்படி மூடிக்கொண்டார். மூடிக்கொண்டு சுந்தரம் பிள்ளை அவர் முகத்தில் சிவாய நம என்று அவர் முகத்தில் ஜலத்தை அடி அப்படின்னு சொன்னார். சுந்தரம் பிள்ளை சிவாய நம என்று அவர் முகத்திலே ஜலத்தை அடித்தார். சுந்தரம் பிள்ளை கொஞ்சம் நீரை அவருக்கு உள்ளுக்கு கொடு அப்படின்னார். அவர் உள்ளுக்கு கொஞ்சம் கொடுத்தார். தீனதயாளன் வாங்கி சாப்பிட்டார்.
கொஞ்ச நேரம் இறைவனை ஊன்றின் உற்று கவனியுங்கள், நோக்குங்கள் அப்படின்றார். கொஞ்ச நேரம் இறை சிந்தனையோடு இருந்தாங்க 3 பேரும். சுந்தரம் பிள்ளை, தீனதயாளா கண்ணை திறப்பா அப்படின்னாரு. திறக்க மாட்டான் சாமி அப்படின்னாரான் இவர். ஏன்னார், மறுபடியும் எனக்கு கண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இல்லைப்பா, இப்போ நீ திற ஒன்றும் ஆகாது, என் கண்ணை மூடி விட்டேன் அப்படின்னார். வெண் துணியால் மூடி இருக்கிறேன்னு சொல்லி அதை மூடிக்கிட்டு கண்ணை திறப்பானாராம். கண்ணை திறந்த உடனே பளிச்சென்று தெரிஞ்சுதான் ஒளி. பளிச்சுன்னு ஒளி தெரிஞ்ச உடனே தீனதயாளன் மிக மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ மகிழ்ச்சி அடையும் போது வள்ளல் பெருமான் சொல்கிறார், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிபுகும் அரசே, அன்பெனும் குடிபுகும் அரசே, அன்பெனும் வள்ளைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் வள்ளைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமுர் அமதே, அன்பெனும் கரத்தமர் அமதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில், அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே அப்படின்னு சொல்லி இந்த அன்பால இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஆனால் அன்பெனும் அணுகில் அமர்ந்த பேரொளிதான் வந்து மீண்டும் உனக்கு ஒளி தந்தது. நான் மனம் மகிழ்ச்சியாக இருந்த காலங்களில் உன்னுடைய கண்ணொளி போய்விட்டதே எனக்கு கஷ்டப்பட்ட போது அந்த அன்பெனும் பேரொளி வந்து மீண்டும் உனக்கு ஒளி தந்ததப்பா, நீ சுகமாக இரு அப்படின்னு வாழ்த்தினாராம். அதுபோல் எனக்கு தெரிந்த என்னுடைய செவிக்கு எட்டிய சில செய்திகளை, சில இல்லை இது உண்மையான செய்திகள் தான், இன்னும் எவ்வளவோ செய்தி அவர் எழுதியது இன்னும் வெளியில் வரவில்லை. சில செய்திகள் வந்து இன்னமும் அந்த பெட்டியில் இருக்கிறது. அந்த பெட்டியை யாரும் திறக்க முடியாது, அது ஞான சபையில் இருக்குது. இன்னும் சில செய்திகள்லாம் இதில் அணுக தொண்டர் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்தது. இது வாழையடி வாழையாக அன்பர்கள் மூலம் என்னுடைய செவிக்கு எட்டியது. ஆகையினால திண்டிவனத்திலிருந்து ஒரு நண்பர், இன்னைக்கு 90 வயசு ஆகுது, வள்ளல் பெருமான் வந்து மறைந்து சில ஆண்டுகள் ஆன பிறகு அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனாராம். அப்போ வந்து அந்த இடங்கள் அப்போ அவங்க பேசுனது, அங்கே இருக்கிறவங்க பேசுனது போனதெல்லாம் திண்டிவனத்துலேருந்து அந்த நண்பர் மேட்டுக்குப்பத்தில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அது உடனே நடந்ததுனால அவங்களுக்கு அது உண்மைதான், அது உண்மையை தான் அவங்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இது எல்லாமே கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. அதனால் இது வெளிவராத ஒரு செய்தி அணுகு தொண்டர் மூலியமாக கிடைத்தது. இதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவளோடு அந்த தீனதயாளன் சொல்வது போல அன்பாக அவங்களுக்கு கொடுக்கின்றேன். இதை நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பிழை இருக்குமானாலும் அதை தவிர்த்து விடுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சிவ 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 சிவாய நமக, சிவாய நமக, சிவ 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 சிவ. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயில், நிறைச்செல்வம், உடல் நலம், தொழில் வளம் ஓங்கி வாழ்க வளமுடன்.